அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜகவை பிரிக்கணும். அதாவது அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால நாளைக்கு எலக்டோரலாக தேர்தல் ரீதியாக பார்த்தீங்கன்னா 4 சீட் அதுக்கு 8 சீட் ஆகி 10 சீட் ஆச்சு வச்சுன்னா பாஜக இங்கே பலம் பெறுதில்ல. ஸோ அந்த மாதிரி பலம் பெறது கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் பலம் பெறக்கூடாதுன்றது திருமாவளவனுடைய எண்ணமாக இருக்கலாம். ஒரு தத்துவார்த்த ரீதியில் ஐடியாலஜிக்கலாக விடுதலை சிறுத்தைகள் நேர பாஜகவுக்கு எதிரான ஒரு களமாடின்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் பாஜக எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் வளரக்கூடாது, அதுக்கு அதிமுக வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் அவர் சொல்லலாம். அதில் ஒரு அரசியல் கூட இருக்கலாம். பிரிஞ்சிருந்தால் வந்து அதிமுக கொஞ்சம் இன்னும் பலவீனமாக இருக்கலாம், நமக்கு ஈஸியாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். என்ன கேட்டால் பாஜக இருக்கிறது அதிமுகவுக்கு லயபிலிட்டி தான். பாஜக இருக்கிறது அதிமுகவுக்கு தான் லயபிலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிற சார்ஜஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் சுமந்துன்னு இருக்காங்க. அந்த இப்போ திமுக வைக்க போகிற எல்லா விஷயமும் பாஜக விட்டு தான் வைக்க போகிறாங்க. அதெல்லாம் அதிமுகவே அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பாஜக விட்டு வர்றது அதிமுகவுக்கு தேர்தல் ரீதியாக கூட நல்லதுன்னு என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பாஜகவோட இருக்காங்க வச்சுக்கோங்களேன். பார்லிமெண்ட் தேர்தலில் இருந்தாங்கன்னா 2-3 சீட்டாவது வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து டஃப்பாக போகும். அது ஆக்சுவலாக பாஜக இருக்கிறது வந்து அவங்களுக்கு அதிமுக டிஸ்அட்வான்டேஜ். திருமாவளவன் சொல்கிறது வந்து கருத்தியல் ரீதியான ஒரு விஷயம். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு இடம் கொடுத்துட போகுதுன்றது மட்டும் இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் உங்களையே அவங்க அழிச்சிடுவாங்க, அவங்க பைபோலாரில் அவங்க வந்து உட்காந்துப்பாங்கன்றார். அந்த பாயிண்ட் நம்மளால் ஒத்துக்க முடியாது. பைபோலாரில் பாஜக வந்து உட்காரத்துக்கான வாய்ப்பு இல்லை. பைபோலாரில் இப்போ அடுத்தது ஒரு இடம் வரணும்னா அது விஜய் தான் வரணும். அந்த இடத்துல பைபோலாரில் இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷன்ஸ்லேயே வந்து விஜய் தனியாக நின்றார்னா அந்த 2வது பைபோலாரில் திமுகவுக்கு எதிராக வந்து அதிமுக தாவேக்காவான்ற ஒரு கேள்வி தான் எழுமே தவிர அங்கே பாஜக வராது ஆக்சுவலாக. அதனால் பாஜக எந்த இடத்துலையுமே வந்து விஜய் தனியாக இருக்கிற வரையும், இல்லை அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிற வரையும், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிற வரையும் பாஜக என்கிற கட்சியை வந்து அதிமுகவை வந்து அந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே அங்கே வந்து இருதுருவ அரசியலில் வந்து அதிமுகவை நீக்கிட்டு ஒருத்தர் வராருன்னா அது விஜயாக தான் இருக்க முடியும். அதனால் இவருடைய கவலை வந்து ஐ திங்க் கொஞ்சம் தேவையற்றதுன்னு நினைக்கிறேன்.